இந்த வேளை ஒப்பு கொடுத்து சௌரன் ஈசாக்கு எங்களை ஜெபத்திலே நடத்துவார். ஆமென் 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 ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் மத்தேயு 18ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் நாங்கள் அதிலே ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். அதிலே 21, 22 அதுக்கு பிற்பாடு 35 நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்ய வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். அடுத்தது 35ஆம் வசனம். ஆமென் ஆமென் ස්වාමීනි මට වරද කරන මාගේ සහෝදරයාට කීවරක් අමා වෙන්නද සත්වරක් දක්වාදයි උන්වහන්සේගෙන් ඇසුරේය. යේසුස් වහන්සේ ඔහුට කතා කොට සත්වරක් නොව 70 වරක් යයි කීවා. නුඹලා එකිනෙකා තම තමාගේ සහෝදරයාට සිතින් කමා නොකරවා නම් ස්වර්ගයේ සිටින මාගේ පියාණන් වහන්සේට නුඹලාට එසේම කරනවා ඇතයි කීසේක. ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே ராப்போஜனத்துக்காக வந்த யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நேரத்திலே ஒரு மன்னிப்பை குறித்ததான ஒரு வேத பகுதியை நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் இந்த ராப்போஜனமும் மன்னிப்பின் பேரிலே சார்ந்திருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் மத்தேயு 26, 28 நினைக்கிறேன். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த ராப்போஜனமானது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி எங்களுக்காக சிந்தப்பட்ட அவருடைய விலையேறப்பட்ட இரத்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு உடன்படிக்கையாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து வந்தோம். அதே போல் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கும்போது இது ஒரு மன்னிப்பின் பேரிலே சார்ந்திருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆமென். நாங்களும் ஒரு மன்னிப்பை எப்படியாக ஒரு சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆமென். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் அங்கே எழுதப்பட்ட ஒன்றாக மாத்திரமல்ல, அது ஜீவனை கொடுக்கிறதாகவும் அது இருக்கிறது. எப்பயுமே தேவன் வார்த்தையை கொண்டே நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார் என்பதையும் நாங்கள் பார்த்து வருகிறோம். ஆமென். அதனால்தான் இந்த அங்கே ஒரு உவமை என்பதை விட ஒரு கதையை அவர் சொல்லி அங்கே அதை ஒரு மன்னிப்போடு பொறுத்துறதை நாங்கள் அங்கே இந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம். அது என்ன காரியம் என்று நாங்கள் பார்க்கும்போது ஒரு எண்ணெயை குறித்து, எண்ணெய் என்பதை விட
ஒரு சௌரன் அவனுக்கு செய்த ஒரு காரியத்தை அங்கே இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு கதையாக சொல்லி அந்த மன்னிப்பை எப்படி அவங்க ஒரு எஜமான் அவனுக்கு மன்னிக்கிறான் என்பதையும் இதிலே நாங்கள் பார்க்குறோம். அதை வாசிங்க. அந்த மன்னிப்புக்கு பிறகு 23 இருந்து போல. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரர்களின் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் கால விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அப்படியே இருக்கட்டும். ஆமென். அப்போ பாருங்கள், எந்த வண்ணமான ஒரு மன்னிப்பை ஒரு எஜமான் அங்கே கொடுக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். ஒரு கடன்பட்டவன் கடன் வாங்கினவனுக்கு அங்கே மன்னிக்கிறது, இதை ஒரு மன்னிப்போடு அங்கே கொண்டு வருகிறத நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் ஒரு மன்னிப்பானது தேவனுடைய ராஜ்யத்திலே தீக்க சொல்லும்போது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது, செய்ய போகிற எல்லாவற்றுக்கும் தேவன் என்ன செய்திருக்கா? ஒரு மன்னிப்பு அவர் கொடுத்த தேவன். அப்படி தானே? ஏனென்றால் நாங்கள் இப்போ செய்தும் வருகிறோம். ஏன்னா நாங்கள் செய்ய போகிறதையும் தேவன் அறிந்திருக்கிறார். நாங்கள் முன்னதாக செய்ததையும் அவர் அறிந்திருக்கிறார். நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக வந்தாலும் நாங்கள் ஏதோ ஒரு வழியில் நாங்கள் என்ன செய்கிறோம்? தவறுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ அதே போல தான் இந்த மனிதன் என்ன செய்கிறான்? 16,000 தாலந்து அது என்ன செய்திருக்கான்? கடன்பட்டிருக்கிறான். கடன்பட்டுகிற வேளையில் அங்கே அவன் எஜமானன் அவன் என்ன செய்கிறான்? கூப்பிட்டு அழைத்து கேட்கும்போது அவனுக்கு நிர்வாகம் இல்லாமல் போகிறது. உடனே அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு தண்டனை அறிவிக்கிறான். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? மனதிறங்கி அவன் அழுது ஒரு மன்னிப்பை கேட்கும்போது அந்த எஜமானன் என்ன செய்கிறான்னா மனதுருகி அவனுக்கு என்ன செய்கிறான்? அவனை சிறையிலிருந்து விடுதலை ஆக்கிறது மாத்திரமல்ல, ஒரு மன்னிப்பையும் கொடுத்தான் என்று நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து நாங்கள் என்னத்தை பார்க்குறோமெண்டா, ஒரு தண்டனையானது நாங்கள் தவறு செய்யும் வருகிற வேளையில், நாங்கள் மனசாபப்படுகிற வேளையில், நாங்கள் உணர்கிற வேளையில் அது மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, விடுதலையாக்கப்படுகிறதும் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒன்றொன்றாக நாங்கள் செய்து வருகிறத நாங்கள் பார்க்கும்போது, நாங்கள் மற்றவர் எங்களுக்கு விரோதமாக செய்கிறத நாங்கள் பார்க்கும்போது எங்கட கணக்கே 16,000 என்ன அதையும் தாண்டலாம். அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன செய்கிறோம்னா, நாங்கள் அதை செய்யக்கூடாது என்பதற்காக அவர் ஒரு பொருளாதார ஒரு காரியத்தை வச்சு ஒரு பாவ மன்னிப்புக்கு தப்பிதங்களுக்கு அங்கே பொறுத்துறதை நாங்கள் பார்க்குறோம். ஆமென். அப்போ அதனால தான் ஒரு மனிதனுக்கு எதிராக செய்யும்போது நாங்கள் அதை பெருசுப்படுத்தவே இயலாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எங்களோட கடனே அதிகமாக இருக்கிறது, தேவன் எங்களுக்கு மன்னித்தது அதிகமாக இருக்கிறது. ஆமாம் இல்லையா? அதிகமான காரியம். ஏன்னா நாங்கள் தவறு உள்ளவர்கள், நாங்கள் விழுந்து போகக்கூடியவர்கள். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, ஆனால் நாங்கள் மற்றவர்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? மன்னிக்காமல் போகிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லு. நீங்கள் லூக்கா 17 வாசிங்க. லூக்கா 17:3 பார்க்குற வேளையில் 3 வாசிங்க. ஆமென். பரலோராஜ்யம் திறந்த வழியா அல்லது திறந்த வழியா என்னது? பரலோராஜ்யம் எப்படிப்பட்டது? இடுக்கமும் நெருக்கமான ஒன்றாய் இருக்கிறது. ஆமென். அப்போ அவர் சொல்ல ஒரே நாளிலேயே 7 தரம் ஒருக்கா செய்தோன்னு மன்னி திரும்ப ஒரே நாளில் 7 தரம் அவன் செய்தாலும் என்ன சொல்லுது வேதம்? அதை மன்னிப்பாயாக. ஆமென். அப்போ அதே போல தான் இங்கே நாங்கள் வேதத்தில் பார்க்குற வேளையில் இவன் என்ன செய்கிறான்?
16,000 தாளந்து அங்கே என்ன செய்கிறான், தாளந்த வந்து அவன் கடன் பட்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய எஜமான் என்ன செய்கிறான்டா, அவனுக்கு மனதுருகி, ஏன்னா இவன் மனஸ்தாபப்படுறான், உணர்கிறான், தன்னுடைய தப்பிதங்களை அவன் உணர்ந்து அறிக்கையிட்டு அழும்போது அங்கே என்ன செய்யப்படுகிறதண்டா, 2 காரியத்தை அவன் செய்கிறான். என்ன செய்கிறான், சிறையிலிருந்து விடுதலையாக்குறான். அதே நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான், நான் பட்ட கடனை எனக்கு ஒரு டைம் தாங்க, நான் அந்த பட்ட கடனை நான் எப்படியாவது செலுத்துறேன்னு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு, நீ அது வேணாம், ஏண்டா இவன் மன்னிப்பு, இவன் இரக்கம், அவன் அங்கே இரக்கம் பாராட்டினது, அவன் மனதிறங்கினது எல்லாமே அந்த எஜமானன் பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான், மன்னிக்கிறது மாத்திரமல்ல, சிறையிலிருந்து விடுதலை ஆக்கிறது மாத்திரமல்ல, மன்னிப்பையும் அவன் கொடுக்குறான். இப்படியே கொடுத்து அங்கே வருகிற வேளையில் இவன் என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், போகிற வேளையில் அவனிடத்தில் ஒருவன் என்ன செய்திருக்கிறான், கடன் பட்டிருக்கிறான். கடன் பட்டவன் அது எவ்வளவு, 100 வெள்ளி. இங்கே 16,000 தாளந்து, இங்கே பார்த்தா எவ்வளவு, 100 வெள்ளி. அப்போ 100 வெள்ளியை என்ன செய்கிறான், கேட்குறான், கொடுக்கலன்னோன்னு இவன் என்ன செய்கிறான், அவனுக்கு அதை வாசிங்க. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். ஆமென். அப்போ பாருங்க, தொண்டையை நெரிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆமென். அப்போ அவன் என்ன செய்கிறான்டா, இவனை விட அதிகமான ஒரு காரியத்தில் அவன் என்ன செய்கிறான்டா, கொடுமையாக இருந்து தொண்டையை அவன் என்ன செய்ய நெருக்கி, அவனும் என்ன செய்கிறான், மனசாபப்பட்டு என அழுது அவன் என்ன செய்கிறான், இரக்கத்துக்காக கெஞ்சிறான். கெஞ்சினாலும் இவன் என்ன செய்கிறான், அதுக்கு சம்மதியாமல் என்ன செய்கிறான்டா, காவலிலே போடுகிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதே போல் தான் எங்களோட வாழ்க்கையில் மன்னிப்பண்டு வரும்போது நாங்கள் எத்தனையோ காரியங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம், தவறுகிறவளாக இருக்கிறோம், தவறு விடுகிறவளாக இருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் என்று வருகிற வேளையில் எங்களால் என்ன செய்யலாம் இருக்குது, மன்னிக்க முடியாமல் இருக்குது. ஆனால் ராப்போஜனமானது மன்னிப்பின் பேரில் இருக்கிறது. ஆமென். நீங்கள் மன்னிக்காமல் நீங்கள் ஒரு மனிதனை அவங்களுக்கு எதிராக செய்யும் போதோ, அவங்களுக்கு அல்லது எதிராக பேசும்போதோ, அல்லது அண்டே அவன் மாறி மாறி செய்து கொண்டிருந்தாலோ எங்களால் என்ன செய்யலாம் இருக்குது, அதை ஜீரணிக்க இயலாம இருக்கிறது. அப்படியானால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்யலாமா, போகலாமா, போக இயலாம். நான் அந்த காலத்திரைக்கு அப்பால் என்ற ஆடியோவை நம்ம கேட்டுட்ருக்கவளே அவருக்கு தீக்கரசு என்ன செய்கிறார், அந்த காலத்திரைக்கு அப்பால் அங்கே கட்டிலில் படுத்திருந்து அவர் என்ன செய்கிறார், மேலே போகிற பொடியை பார்க்குற, அவருடைய உடம்பை பார்க்குற வேளையில் அங்கே எல்லா காட்சிகளும் வந்து வினோதமாக ஆச்சரியமாக இருக்கிற வேளையில் எல்லாமே இளமை உள்ளவர்களாக இருந்து அவரை நேசித்து கட்டி அணைத்து முத்தமிட்டு ஒவ்வொரு காரியங்களை செய்யும்போது அவர் அங்கே பார்த்து என்ன செய்கிறாருன்னா ஆச்சரியப்படுறார். ஆமென். என்னடா இது, இவ்வளோ ஒரு பெரிய அன்பு, இவ்வளோ பெரிய வரவேற்பு, இவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று பார்க்கும்போது அங்கே தீக்க சொல்கிறார், இப்படிப்பட்ட காரியத்தை உடையவர்களே அங்கே இருக்க முடியும். அங்கே அது மாத்திரம்தான் உடையதாக இருக்கிறது, அன்பில்லாமல் அங்கே ஒன்றுமே இல்லை என்று. ஆமென். எல்லாமே அங்கே மன்னிப்பிலேயும் அங்கே அன்பிலேயும் அங்கே அங்கே துளிர் விட்டு அந்த வண்ணமாக இருக்கும்போது எல்லாரும் அங்கே ஆச்சரியப்பட்டு அவங்க ஓடி ஓடி வந்து அவரை வரவேற்கிறாங்க, ஓடி வந்து கட்டி அணைக்கிறாங்க. அப்படியாக அவர் பார்க்கும்போது அவருக்கு மிகுந்த சந்தோஷம். அப்போ அதனால் அவருடைய நேரம் வருகிற வேளையில் அங்கே அவர் போக வேண்டும். ஆனால் அவர் சொல்ல, நான் அங்கே போக நான் விரும்பலை. ஏனென்றால் இங்கே அவ்வளோ ஒரு கொடூரமான காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படிப்பட்ட காரியங்கள். அதனால் அவர் சொல்ல, நான் இங்கேயே நான் இருந்து விடுகிறேன். ஆமென். அப்போ நாங்கள் இங்கிருந்து நாங்கள் என்னத்தை பார்க்குறோமெண்டா, இந்த அன்பில்லாத காரியம், மன்னிப்பில்லாத காரியத்துக்கு அங்கே இடமே இல்லை. ஆமென். அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், அதுக்காக தான் தேவன் என்ன செய்கிறாருன்னா எங்களை உணர்ந்து பார்க்க சொல்கிறேன். நீங்கள் உங்களே ஆராய்வீங்களாக இருந்தால் தான் நீங்கள் யார் என்று கண்டுகொள்ள முடியும் என்று தீக்கர் சொல்லுகிறேன். ஆமென். நாங்கள் முதலாவது யார்,
நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் என்பதை நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அந்த உணர்வுக்காக தான் தேவன் எப்பயுமே பேசுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் தாவீதும் ஒரு நாள் என்ன செய்துட்டான்னா மறந்து கடந்து இருக்கிற வேளையில் நாத்தான் அவர் அனுப்பி சொல்கிறேன், நீ யாருன்னு தெரியுமா, நீ எங்கே இருந்தான்னு தெரியுமா, நீ ஆடுகளை மேய்ச்சவனை உன் அரசனாதவன் மாற்றினான், என்னென்ன காரியத்தை உனக்கு எல்லாமே இருக்கும்போது நீ இப்படி செய்கிறன்றக்குள்ள தான் அவனுக்கு ஞாபகம் வருது, நான் இப்படி இருந்தேனான், என்ன தேவன் இப்படி மாற்றினாரன். ஆமேன். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அங்கே தேவன் எங்களை நினையாது இருப்பாரானால் அங்கே எப்பயோ நாங்கள் மறித்திருப்போம், நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கவே முடியாது. அப்போ அவர் எங்களை எந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் முதலாவது உணர வேண்டும். நாங்கள் எங்கே இருந்து வந்தோம், நாங்கள் எப்படியாக இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம், அதுக்கு யார் காரணம், தேவன் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறதென்றா அது யாருடைய கிருபை என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்கணும். அப்போ உணர்ந்து பார்த்துருந்தா எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செய்து வர்ற தப்பிதங்களை நாங்கள் எண்ணிக்கொண்டு வருவோம்டா ஒரு மனிதன் செய்கிறது எங்களுக்கு மாத்திரமாக இருக்கு. ஏண்டா ஈனனான என்னையும் அவர் மன்னிப்பாரானால் நாங்கள் மன்னிப்பை தவிர வேறொன்றையும் கொடுக்க மனிதனுக்கு முடியாத காரியமே இல்லை, நாங்கள் கொடுத்து தான் ஆகும். ஏன்னா தேவண்ட வார்த்தை அந்த வண்ணமாக தான் சொல்லுது, அன்றைய தினத்திலே உனக்கு 7 தரம் வந்தாலும் நீ என்ன செய்யணும், மன்னிச்சு தான் ஆகும். அப்போ அதனால தான் இந்த காரியத்தில் நாங்கள் தவறி போகிறவர்களாக இருக்கோம். நாங்கள் காண்கிற இடத்துல அன்பு கூற முடியாதவங்களாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறோம், அது நல்லது. நாகமானம் என்ன செய்கிறான், பெரிய காரியம், அதால் படைத்தலைவன் சொல்கிறான், நீ பெருசாக சொன்னால் நீ செஞ்சிருப்ப, ஒரு சின்ன காரியம்தான். அதே போல் ஒரு மன்னிப்பு என்பது ஒரு சின்ன காரியம்தான். ஏன்னா அதுலேருந்து உங்களோட உடம்புலேருந்து ஒன்றும் போயே வாயால் ஒரு வார்த்தைன மன்னிச்சு அப்படி ஒரு மனிதன் மனசாகப்பட்டு என்ன மன்னிங்கண்டா நாங்கள் என்ன செய்யணும், சரி பார்ப்போம், நீங்கள் நல்லா இருந்தால் என்ன, அல்லது இன்றைய நாள் மட்டும் சரியாக இருந்தால் பார்ப்போம்னு தான் நாங்கள் என்ன செய்வோம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் அப்பயே கொடுக்க வேண்டும். ஆமேன். நாங்கள் அதை தான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற தேவன். அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் தோல்வியடைய காரணமாக இருக்கிறார். ஆமேன். ஏனென்றால் இந்த காரியத்தில் எல்லாரும் தவறு விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் அந்த வேதமானது எங்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. இது ஒரு கட்டளையாயிருக்கிறது, கற்பனையாயிருக்கிறது. நாங்கள் இதை கை கொள்ளாமல் நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. ஆமேன். அதனால அவர் சொல்கிறார், என்னுடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். ஆமேன். அப்போ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் கட்டளைகளை கை கொள்ளுவான். அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எல்லாமே எங்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களையே ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ நாங்கள் எங்களையே ஆராயாமல் நாங்கள் அநேக விஷயத்தில் இந்த மனிதனை போல பொல்லாத காரியத்தை நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு தேவன் மன்னித்ததே பெரிய காரியம், எங்களை மன்னித்து இந்த செய்திக்கு அழைத்து வந்ததே பெரிய காரியம், அந்த செய்தியிலும் எங்களை நடத்துறது பெரிய காரியம். ஆமேன். அப்போ அப்படி இருக்கும்போது அது தேவனுடைய இரக்கமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அப்படியாக இருக்கும்போது நாங்கள் எந்த காரியம் நடந்தாலும் நாங்கள் அதை பார்க்காம எங்களோட ஆத்துமாவங்கள் நாங்கள் என்ன செய்யணும், காத்துக்கொள்ளோம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், போட்டி போடுறதே ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொண்டோம். ஆமேன். நீ இப்படி செய்தால் நான் இப்படி தான் இருப்பேன், ஏன்னா நாங்கள் இப்படி தான் நாங்கள் நடக்கிறோம். ஏன்னா சபை மாத்திரமில்லை, வீடுகளாக இருந்தாலும் நாங்கள் அப்படி தான். ஏன்னா ஒரு ஆள் ஒன்றை செய்தால், ஒரு ஆள் காரியங்களை செய்தால் நாங்கள் எப்படி இருக்கிறோம், முகமெல்லாம் இந்த திசைக்கு இருக்கும், ஏன்னா எப்படி இருக்கும், ஏன்னா அந்த வண்ணமாக நாங்கள் என்ன செய்வோம், இதில் எல்லாரும் நாங்கள் அந்த வண்ணமான காரியத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாத வண்ணம் நாங்கள் என்ன செய்யணும், எங்களை மாற்றிக்கொள்ளணும். ஆமேன். தொடர்ந்து வாசிக்க சிறு காரியம்தான் நாங்கள் வாசிச்சுட்டு கடந்து போவோம். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான்.
நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆமென் ஆமென். அப்போ பாருங்க, அதனால் அவன் என்ன செய்கிறான், அவனை அழைப்பித்து அவன் சொல்கிறான், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் இவனுக்கு இறங்கக்கூடாதா? ஆமென். அப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் இறங்கக்கூடாதான்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், கடனையும் திருப்பி கேட்குறான். அது மட்டும் அவனை என்ன செய்கிறான், சிறையில். இதே காரியம்தான் எங்களுக்கு வெள்ளை சிங்காசனத்தில் நடக்க போகிற காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் மன்னியாமற் போனால், ஒரு சவரனுக்கு செய்கிற தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்காமல் போவோமானா எங்களையும் என்ன செய்வார் பரமபிதா, அவரும் எங்களுடைய பாவங்களை எங்களுடைய தப்பிதங்களை அவர் என்ன செய்வார், மன்னிக்க மாட்டார். ஆமென். அப்போ அதனால தான் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, ஒருவர் நேசித்து ஒரு காரியத்தில் நாங்கள் என்ன செய்யணும், பலப்பட வேண்டிய ஜனமாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் இந்த வழியை அவர் வைத்திருக்கிறார். ஏன்னா நாங்கள் நீதிமானாக இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் கற்பத்தில் பிறக்கும் போதே நாங்கள் பொய் பேசுகிறவர்களாக அந்த இரத்தத்திலேயே நாங்கள் வந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ அதனால் அவருடைய கிருபையானது எங்களை தெரிந்து கொண்டதாக இருக்கிறது, இந்த மெசேஜுக்கு எங்களை அழைத்ததாக இருக்கிறது, இந்த தூதனை காணும்படியாக செய்ததாக இருக்கிறது. அது எல்லாமே நினைச்சாலே நாங்கள் நாளுக்கு நாள் நன்றி தான் செலுத்துவோம். ஆமென். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் எங்களை அந்த வண்ணமாக வழி நடத்தி வர்றதற்காக. ஆமென். இந்த உலகத்தில் பாருங்கள், இன்றைக்கி பொல்லாத காலத்தில் இன்றைக்கி உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் ஏதோ ஒன்றுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், பயப்படுகிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் பயப்படாமல் அந்த கண்மலையை பிடித்து கொள்ளத்தக்கதாக இந்த செய்தியானது எங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென். அதனால தான் நாங்கள் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நோக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தை அங்கே உரைக்குமானால் அது முடிந்து போன ஒன்றாக இருக்கிறது. நீ இதுக்கு மன்னிக்கக்கூடாது, இப்படி இருந்தால் இதை இப்படி தான் வைக்கணுமென்று இங்கேயும் எழுது, அது ஒன்றோடையே முடியுது. ஆமென். அதனால் நாங்கள் என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுதோ அதில் நாங்கள் முடியும். இரக்கம் செய்யும், மன்னிக்க வேண்டும். நீ கொல்லணுமா, கொண்டு தான் ஆகும். நீ அடிக்கணுமா, அடித்து தான் ஆகும். அதான் நாங்கள் நேற்று இரவில் நாங்கள் பார்த்தோன்னா சவுளுடைய காரியத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அவன் சொல்கிறான், பழி அவன் செலுத்துகிறான். அப்போ சாமுவேல் அழைச்சி அவர் சொல்ல, பழியை பார்க்கிலும் கீழ்ப்படுத்தி செவி கொடுப்பதே நலமாயிருக்கிறது. அப்போ தேவனை விட அவனுக்கு ஒரு இரக்கம் வந்துட்டு, தேவன் தான் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், இவனை பார்த்து அவன் இறங்குறான். அப்போ தேவன் என்ன சொன்னேன், நீ கொல்லண்டா அது முடிஞ்சு போச்சு. தேவன் அவனை கொல்லன்னு சொன்னால் அவன் என்ன செய்யணும், கொண்டு தான் ஆகும். அப்போ அதனால் அவன் என்ன செய்கிறான், நலமானதை தேவன் சொல்கிறான், இந்த பழிகளை எடுக்காது, ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, எல்லாமே வெட்டப்பட வேணுமென்ற வேளையில் இவன் என்ன செய்கிறான், நலமானதை எடுத்துக்கொண்டு அவனுக்கு அவன் சொல்கிறான், உமக்கு தான் நீ பழியிட்டணும். அவன் சொல்கிறேன், நீ என்ன செய்யணும், பழி அல்ல, காணிக்கை அல்ல, செவி கொடுத்து கீழ்ப்படுகிறதே மேலானதாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை எதை உரைக்கிறதோ நாங்கள் அப்படியே கீழ்ப்படியோம். அப்படியே எதை உரைக்குதோ அதை நாங்கள் என்ன செய்யணும், செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அந்த வண்ணமாக தான் தேவன் ஒரு வழியை வச்சிருக்கார். தேவன் எப்பொழுதும் ஒரு தெரிந்து கொள்ளுதலை உடையவராக இருக்கிறார். இன்றைய காலையில் அந்த தெரிந்து கொள்ளுதலை பார்த்தனாங்க. அந்த தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருந்துச்சுண்டா, அதாவது என்ன சொல்கிறது, எச்சரிப்பை உடைய கிறிஸ்தவர்களும் எச்சரிப்பு இல்லாதவர்கள் என்ற தொனியில் நாங்கள் பார்த்தோன்னா கிதியோண்ட காரியத்தை. கிதியோண்டதில் தேவன் என்ன செய்கிறார், 3 சாரார் எடுக்கிறேன். ஒரு சாராருக்கு சொல்ல பயமும் திகிலும் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யுங்க என்னோன்னா கொஞ்சம் குரூப் ஓடிட்டு, அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், இதில் நீ கவனமாயிரு, நான் ஒரு வழியை வச்சு யாரை தெரிவு செய்கிறனோ அவன் மட்டும்தான் யுத்தத்துக்கு போகணும். நான் தெரிவு செய்யாதவனை நீ என்ன செய்யக்கூடாது, அழைச்சி கொண்டு போகக்கூடாது. அப்போ அவர் என்ன செய்கிறார், தண்ணியில் கொண்டு வந்து டெஸ்ட் வைக்கிற வேளையில் என்ன நடக்குது, ஒரு குரூப் முழங்கால் படியிட்டு என்ன செய்கிறாங்க, குப்பரை தண்ணியை நக்கி என்ன செய்கிறாங்க, குடிக்கிறாங்க. ஒரு சாரார் எப்படி குடித்தாங்க, நின்று கொண்டு
கையால் அள்ளி நாய் நக்குவது போல் என்ன செய்கிறாங்க, குடிக்கிற தொகை எத்தனை 300 இருந்துச்சு. ஒரு சாரார் எச்சரிப்பு இல்லாத கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க, ஒரு சாரார் எச்சரிப்பு உள்ளவங்களாக இருந்தாங்க. அப்போ அதே போல் தான் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் வார்த்தையின்படி வாழ்கிறாங்க, வார்த்தையின்படி செய்ய விரும்புகிறாங்க. ஆனால் என்ன நடக்கிறான்டா, சத்துரு பல வழியில் வாரான். அந்த எச்சரிப்பை அந்த விழிப்புணர்வு அந்த காரியத்தில் எச்சரிப்பு இல்லாதபடினால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒரு வழியில் பிசாசு என்ன செய்கிறான், விழுத்தாட்டுறதை பார்க்குறோம் கிறிஸ்தவ குடும்பங்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டிய நாங்கள் என்ன செய்யணும், எப்பொழுதும் ஆலோசனை தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. அந்த வார்த்தையை வைத்து தான் நாங்கள் கடந்து போவோம். அப்போ அதனால் இந்த உலகத்தில் நாங்கள் எந்த செய்கிற வேளையிலும் கவனமாக இருக்கோம். ஏன்னா எப்பயுமே எங்களுடைய டேலண்ட்டை வைத்து அவன் நலனை எடுக்கவே அவன் விரும்புவான். அதான் சொல்ல யோசேப்பை அந்த தேசத்தில் வைக்க அவங்க விரும்பினாங்களா? ஏன் விரும்பினாங்க? அவன் இருந்தால் அந்த நாடு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த நலனுக்காக வைத்திருந்தாங்க. அது தேவனுடைய திட்டமாக இருந்தபடினால நல்லதாக போச்சு. ஏன்னா தேவன் அவன் அதை வச்சான். தேவன் யாருக்காக வச்சிருந்து, தண்ட இனத்துக்காக வச்சிருந்து. ஏன்னா அந்த இனம் அங்கே ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அதே போல் இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற வேளையில் எங்களுடைய டேலண்ட்டுகளை நாங்கள் எங்கே செலுத்துகிறோம், எங்கே செய்ய போகிறோம் என்பதை நாங்கள் கவனமாக இல்லாட்டி அவன் என்ன செய்வான்டா, தேவண்ட சமூகத்தில் இல்லாதபடி அவன் என்ன செய்வான், எங்களை தூர கொண்டு போகிறவனாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி சொல்கிற மாதிரி தண்ணி அள்ளி குடிக்கிறோம், என்ன செய்கிறோம், அது எல்லாமே தண்ணியில் விட்டோன்னா தாகத்துக்காக குடிக்கிறோம். ஆனால் நாங்கள் எச்சரிப்பு இல்லாமல் இருந்தால் அந்த வஞ்சகமானது என்ன செய்யுமாண்டா என்ன செய்வான், பிள்ளைகளை மாத்திரமல்ல பெரியவங்களை மாத்திரமல்ல எல்லாரையும் இன்றைக்கு என்ன செஞ்சுட்டான், அவனோட வலையில் போட்டுட்டான். நாங்கள் கேட்டால் சொல்ல நாங்களாக போடுறோம், நாங்களாக செய்கிறோம், ஏன்னா அவன் தான் போடுறான், ஏன்னா நாங்கள் போக வேண்டிய கடமையாக இருக்கு. அப்போ அதுக்காக தான் தேவன் என்ன செஞ்சிட்டேரண்டா, நீ உன்னுடைய காரியத்தை தேவன்ட கொட்டு. ஏன்னா தேவன்ட நம்ம காட்டாமல் அங்கே காட்டினா அவன் என்ன செய்வான், அந்த காரியத்தில் எங்களை இழுத்து தான் கொள்ளுவான். நாங்கள் ஞாயிறு இல்லாமல் நாங்கள் எங்கே இருக்க வேண்டியிருக்கோம், அவன்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அது உலகம் எங்களோட தேவையிட எங்களோட நலனை அவன் எப்பயுமே பெற்றுக்கொள்ள தான் விரும்புவான். அதனால தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கு. அதுக்காக தான் அந்த கதை இருக்குது. நீங்கள் நினைச்சிங்க தண்ணி குடிக்கிற டெஸ்ட்டை பார்த்து அவர் செய்தார் தான், தேவனுக்கு அது தெரியும் என்னத்துக்காக அவர் செய்தார். அவனுக்கு எச்சரிப்பு இல்லை. என்ன செய்கிறான், முழங்கால் படிக்கிட்டு அப்படியே குப்பரை நக்கி குடித்தோன்னு தான் எதிரி தலையில் போடுவான். ஏன்னா அதே போல் தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, தாளை வணங்குறீங்க, தேவண்ட வார்த்தையில் சரியாக இருக்க வலிக்கிறீங்க, எல்லாமே முழங்கால் படிட்டு எல்லா காரியத்திலும் இருந்து தாகத்துக்காக வார்த்தையை எல்லாமே குடிக்கிறீங்க. ஆனால் எச்சரிப்பில் அப்படி நான் நிறைய பேரை காண்றேன். நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இப்படி காரியங்கள் இப்படி என்னக்குள்ளே நான் அதை வச்சு நான் சிந்திக்கிறது என்ன அறியாமல் எங்கேயே போய் ஏவாளை போல் என்ன செய்ய போகிறாங்க, வஞ்சிக்கப்பட போகிறான். ஏன்னா அது உலகம் என்ன செய்யுமாண்டா, அது வளைச்சி. நீங்கள் எச்சரிப்பு இல்லாமல் கவனம் இல்லாமல் உங்களோட வளர்ப்பு முறையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வளர்ந்தவங்களாக இருக்கலாம், உங்களோட தொழிலில் இருக்கலாம், அல்லது நீங்கள் சமுதாயத்தில் இருக்கலாம். எந்த இடத்துல எந்த காரியத்தில் இல்லாட்டியும் தேவன் எல்லாத்துக்கும் ஒரு ஞானத்தை வச்சிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் வாழ போகிற நாட்கள் கொஞ்சம், நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். ஆமேன். அதுக்காக தான் தேவனுங்களை வச்சிருக்கிறேன். நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தால் அல்ல. நீங்கள் கவனமாக நீங்கள் என்ன செய்யணும், வேறு பிரியாமல் இருந்தீங்கண்டா நீங்கள் இதே மாதிரி தான் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சரியாக இருக்கிறீங்க, எச்சரிப்பு இல்லாமல் இருக்கிறீங்க. ஏவாள் என்ன சொன்னான், இப்படி சர்ப்பம், ஆனால் தேவன் முன்னுக்கு சொன்னது தான். அவர் என்ன சொன்னார், இதை புசிக்க வேணாம். அப்போ அவள் சொல்கிறா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இப்போ நீங்களும் நானும் சொல்கிறதும் அதுதான். நாங்கள் விரும்பலை பிறர், நான் விரும்பலை, ஆனால் என்ன செஞ்சான், அவனா தந்தான், ஏன்னா அவனா செய்தான். அப்போ செய்கிறதுக்கு முன்னுக்கு ஆதிக்கு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் காரணமாக இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் தான் காரணமாக இருந்திருப்பீங்க.
அப்போ அதனால தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க, அங்கே வஞ்சிக்கப்பட்டீங்க. அப்போ அதனால தான் நாங்கள் என்ன செய்யணும், எப்பயுமே தேவனுடைய காரியத்தில் வந்து நாங்கள் கவனமாக இல்லாட்டி, எச்சரிப்பு இல்லாட்டி வந்து நாங்கள் செலக்ட் பண்ணப்பட முடியாது. ஏன்னா நாங்களும் மாத்திரமில்ல, நாங்கள் ஆலோசனை சொன்னவங்களுக்கும் நாங்கள் அதை தவற விட்டுருப்போம். எங்களோட பிள்ளைகள் வந்து தவறி போகிறதுக்கு நாங்களும் காரணமாக இருந்திருப்போம். அப்போ அதனால் நாங்களும் போக இல்லாமல் போகும். ஆமேன். அப்போ நாங்கள் ஒவ்வொரு காரியத்தில் நாங்கள் என்ன செய்யணும், வளர்க்கிற ஒவ்வொரு முறையிலும் நாங்கள் கவனமாக இருக்கோம். ஆமேன். ஏனென்றா உலகம் வந்து எங்களை தான் பார்ப்பான், அவனுக்கு வேறாக்கள் தேவையில்லை, எல்லாரும் அவன்கிட்ட தான் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் தான் வெளியே இருக்கிறோம். ஆனால் அதையும் உள்ளே எடுக்கிறதுக்கு அவன் பயங்கரமாக என்ன செய்வான், வலையை போட்டுட்டு தான் இருப்பான். வலையை போட்டு 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 என்ன செய்வான்டா, உங்களை உச்சிக்கு கொண்டு போவான். நீங்கள் அந்த பாராட்டுதலில் பெருமையில் வந்து கவனமாக இருக்கும். ஏன்னா அதை சொல்லி சொல்லி உங்களை பப்பாசி மரத்தில் ஏற்றிடுவான், கடைசியில் அரிச்சு போயிடும். காயை என்ன செய்யும், அப்படியே வந்து தொப்பன்று தான் என்ன செய்யணும், விழ வேண்டி வர. ஏன்னா அப்படி தான் அவன் பிசாசு செய்வான். அவனுக்கு தேவை நீங்கள் வரணும். நீங்கள் வந்தீங்கன்னா அவனுக்கு அதிக சந்தோஷம். ஏன்னா அதுக்காகவே அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறான், எங்களை வெளுத்தாட்டவே. ஆமே. அப்போ நாங்கள் ஒவ்வொரு காரியத்தில் வந்து நாங்கள் கவனமாக இருக்கணும். அதனால் இன்றைய நாளில் சிறு காரியம்தான், அதனால் நாங்கள் ஒரு மன்னிப்பு என்ற பேரில் நாங்கள் பார்த்தனாங்க. ஆமேன். அதனால் நாங்கள் இதில் அநேக கிறிஸ்தவர்கள் வந்து தவறி போகிறாங்க, தவறி போய் கொண்டிருக்கிறாங்க மன்னிப்புன்ற பேரில். ஆமேன். ஏனென்றால் நாங்கள் எப்பயுமே மற்றவர்கள் செய்கிற காரியத்தை நாங்கள் பெருசாக நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, உன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீ பார்க்காம மற்றவன்ட இருக்கிறதுல நீ பார்க்குறான். ஆமேன். அப்போ நாங்கள் எப்பயுமே நாங்கள் எங்களை ஆராய வேண்டும். ஆமேன். நாங்கள் தேவனுக்கு முன்பாக வந்தோம்டா நாங்கள் எம்மாத்திரமாக இருக்கிறோம், அதை மட்டும்தான் நாங்கள் சிந்திக்கணும், நாங்கள் நினச்சி பார்க்கோம். அதனால தான் அன்றைக்கி நான் அந்த கதையை சொன்னேன்னா, அந்த ஒரு மனிதன் ஊழியக்காரன் மறித்து மேலே போனோன்னே அவன் பூமியில் இருக்கக்குள்ளே நினச்சானா, ஆனால் அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இந்த பூமியில் நீ எப்பயாவது பொய் பேசினியான். அப்போ அவர் நினைச்சாரா, நான் பூமியில் இருக்கக்குள்ள பொய்யே பேசலைன்னு. ஏண்டாண்ணே பொய்யை பேசுகிற எப்படின்னா, அந்த சில பொய்யை நாங்கள் நினைப்போம் அது பொய் இல்லைன்றேண்ணே. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்றை சொல்லுவோம் தானே, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை. ஆனால் அந்த வெள்ளை சிங்காசன வெளிச்சத்தில் வர்ற வேளையில் அவருக்கு வந்து ஒன்றுமே சொல்லிடலாம் போயிட்டு. அப்போ நீ பொய் பேசினியாயா அன்று கேட்கக்குள்ள, ஆம் ஆண்டவரே நான் பொய் பேசினேன். அப்போ அடுத்த சத்தம் வருது, நீ களவு செய்தாயான். அப்போ அவர் பூமியில் இருக்க மட்டும் நினைச்சிருக்கே, களவே நான் செய்யலை. ஆமேன். அப்போ ஆனால் அங்கே வந்தோன்னே அவர் வந்து களவாளியாக போயிட்டு. ஏன்னா நாங்களே எத்தனையோ விஷயத்தில் களவாளியாக இருக்கிறோமா இல்லையா? நேரத்தில் களவாளியாக இருப்போம், தேவனுக்கு சேவை செய்கிறதில் களவாக இருப்போம், அல்லது தேவன் கொடுக்குற பங்குகளில் நாங்கள் வஞ்சிக்கிறவளாக இருப்போம். ஏதாவது ஒன்றில் நாங்கள் களவாளி தான், நாங்கள் வஞ்சகரண்டு வேதம் சொல்லுது. அப்படி இருப்போம். அங்கே போயிட்டு சொல்லிடுமா, இல்லை நான் இதுக்கு இதை வாங்கினான், இதுக்கு இதை கொடுத்த நான், அதுக்கு நான் அதை செஞ்சேன், நான் அதை அவர் சொன்னேன், நான் என்ன சொன்னான்ட்டு தான் அவருக்கு. ஆமே. நான் என்ன உனக்கு சொன்னேன்னா, நீ எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு செய்யணும், என்ன காரியத்தை நீ செய்யணும்னு நான் விரும்பக்குள்ள இதையா நான் கேட்டேன் ஆண்டு வேறாவது. அப்படி தான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் கேட்குறேன், நான் காணிக்க வேணாம் ஒன்றும் வேணாம், நான் வழக்காடுவோம் வாங்க. ஏன்னா அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, முதல் நியாயத்தை செய்யுங்க. ஏன்னா முதலாவது போய் நீங்கள் சரியான காரியத்தை செய்ய பழகுங்க, பிறகு வந்து காணிக்கையை தாங்க. ஏன்னா எனக்கு காணிக்க வேணாம், காணிக்க எல்லாமே என்னுடையது. ஆமேன். இந்த ராஜ்யம் முழுக்க என்னுடையது. நீங்கள் முதலாவது வந்து ஒழுங்காக நடங்க. ஆமேன். 5 காரியத்தை சொல்கிறேன், இந்த 5ஐயும் செஞ்சுட்டு வாங்க, வழக்காடுவோம். வழக்காடி பார்ப்போம். அதில் வந்து உங்களோட பாவங்கள் வந்து சிவனே என்று இரத்தமாக இருந்தாலும் பஞ்சை போல் நான் மாற்றுவேனன்று. நீ இந்த 5ஐயும் செஞ்சுட்டு வந்தால், நீ இதெல்லாம் ஆண்டவரே செஞ்சிட்டேனண்டா, அதுக்கு பிறகு எனக்கு ஆராதனை செய், காணிக்கையத்தா, எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன், அங்கீகரி. இது எல்லாமே நீ செய்யாமல் வருவாயாண்டா, இதெல்லாம் எனக்கு வேணாம். ஆமேன். அதனால தான் தேவன் வந்து அதை அருவருக்கிறேன். ஆமேன். அதே போல் தான் இந்த இடத்துல நாங்கள் இந்த ராப்போஜனத்துக்கு வாரோம்.
ராப்போஜனத்துக்கு வருகிற வேளையில் எங்களுக்குள்ளாகவே மற்றவரை குறித்து ஒரு வைராக்கியம் என ஒரு எரிச்சல், ஒரு கோபம், அவங்கள முகத்தை பார்த்தாலே கஷ்டமாக இருக்கண்டு இப்படி ஒரு எண்ணத்தோடு வந்து என எரிஞ்சு விழுந்து, வேதம் சொல்லுது சூரியன் அஸ்தமதிக்கிறதுக்கு முன்பாகவே உங்களுடைய கோபம் தனியே ஆனால் கிறிஸ்தவர்கிட்ட மாறி சொல்லணும். ஏன்னா அது இப்போ எத்தனை நாள், ஒரு மாதம் போடலாம், அடுத்த போயா வர மட்டும் அப்படியா இருக்க மட்டும் எங்களுடைய கோபம் தனிய கடவுது என்று தான் வார்த்தையை புதுசாலாம் எழுத வேண்டியதாக இருக்காமே. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுண்டா, சூரியன் அஸ்தமிக்கிறது முன்பாகவே உங்களுடைய கோபம் தனிய கடவுள். அப்போ பாருங்கள், தேவன் ஒரு ரட்சிப்பை தந்திருக்கிறார், ஒரு மன்னிப்பை தந்திருக்கிறார். அந்த இரத்தம் அடையாளமாக இருக்கிறதே அதுதான் அவர் சொல்ற, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை ஆயிருக்கு. அப்போ எங்களுடைய பாவத்துக்காக தான் அவர் மரித்து, அந்த பாவத்துக்கு நினைவாக தான் இந்த திராட்சை ரசத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பருகிறோம். அப்போ பருகிற வேளையில் நாங்கள் மற்றவருடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்காமல் இருப்போமானா பரமபிதாவும் என்ன செய்ய மாட்டாராம், எங்களுடைய தப்பிதங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆமேன். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் கடந்து போனபடினால் நாங்கள் இதை சுருக்கமாக முடிப்போம். அதனால் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆயத்தப்படுத்துகிற வேளையில் ஒரு பாடல் பாடப்படும். அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஆயத்தப்பட்ட பிற்பாடு நாங்கள் மற்ற காரியங்களுக்கு செல்வோம்.